இருப்பேன் என்று நமக்காக வாக்கு கொடுத்திருக்கின்றார். இஸ்ரேல் மக்களை மேகத்தின் வழியாகவும் நெருப்புத்தின் வழியாகவும் காத்த ஆண்டவர் இதோ என்று நம்முடைய மத்தியில் எழுந்திருக்கின்றார். அன்று வெண்கல பாம்பை உற்று நோக்கியவர்களெல்லாம் வாழ்வு பெற்றார்கள். அதே போன்று வெண்கல அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் உங்களோடு என்றும் இருக்கின்றார். உங்களோடு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்காக இந்த வெண்கல வடிவில் இன்று எழுந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரின் பிள்ளைகளாக வந்திருக்கின்றீர்கள். இப்படி அந்தோனியார் வழியாக ஆண்டவர் பல்வேறு புதுமைகள் செய்திருக்கிறார். அத்தகைய புதுமையில் ஒன்றாவது என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். மகனே மகளே, நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்ன ஆண்டவர் நம்பிக்கையோடு இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உன் நம்பிக்கை உங்களை குணமாக்கும். உங்கள் நம்பிக்கை ஆண்டவருடைய வேண்டுதல் கேட்க செய்வார். உங்கள் நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். தொடக்க நூலில் தூய ஆவியானவர் பால நிலத்தில் வெறுமையாக இருக்கும் பொழுது அங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார் தண்ணீரில். உடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாக இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாலைவனத்தை தண்ணீர் ஏற்படுத்தியது போல உடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வினை ஏற்படுத்துவார். தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பார். உங்கள் வாழ்க்கை ஒரு வறண்ட நிலம் போல் இருந்தாலும் தரிசு நிலம் போல் இருந்தாலும் ஆண்டவர் தூய ஆவியார் வழியாக உங்களோடு என்றும் இருப்பார். கடந்த 2 வாரங்களாக நாம் தூய ஆவியாரை பற்றி தியானிக்கின்றோம். அவர் உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார். அவர் உங்களை நேரிய பாதையில் நடத்துவார். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை ஒரு துணையாளராக, நண்பராக, அன்பராக நமக்கு கொடுக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் இரவில் பயணம் செய்யும் பொழுது அக்கினி மயத்தோடு ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தார். நெருப்புத்தின் வழியாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். எப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் காட்டுகிறார்களோ நெருப்பின் வழியாக தூய ஆவியானவர் அங்கு எழுந்து வருகின்றார். நம்முடைய மத்தியிலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் தூய ஆவியானவர் குடிகொள்ள இங்கிருக்கும் ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தூய ஆவியானவர் குடிகொள்ள அக்னிமயமான தூய ஆவியானவர் உடைய உள்ளத்தில் எரியும் நெருப்பாக எழ அனைவரும் சேர்ந்து அக்னி மயமே பரிசுத்த ஆவியே எழுந்தருளாய் எழுந்தருளாக என்று இந்த பாடலை சேர்ந்து அனைவரும் கைத்தட்டி பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கைகளை விடலாம், கையில் தட்டுங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த தாவீது அரசர் எவ்வாறு ஆண்டவர் முன்னில் கைத்தட்டி ஆடல் பாடி பாடி ஆண்டவர் முழுமையாக போற்றினார். ஆண்டவர் செய்த அனைத்து வல்லமைக்காக தாவீது அரசர் நன்றி கூறினார். நன்றியின் மக்களாக வந்திருக்கிறீர்கள். அனைவரும் வெக்கத்தை விட்டு கைகளை தட்டி ஆண்டவரின் முன்னில் நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுமே. அனைவரும் சேர்ந்து அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழுந்திடுவீர் அப்பா
அப்பா நிரப்பிடுவே. அக்கினிமயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவீர். அப்பா நிரப்பிடுவீர். அன்பானவர்களே, நம்முடைய அணைக்கும் தேவன், நமக்கு ஆறுதல் தரும் தேவன். எப்பொழுதுதான் நாம் கலங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மோடு இருக்கும் தேவன். அதுதான் ஆண்டவர். இயேசு மிக அழகாக சொல்கின்றார், நான் உங்களுக்கு துணையாளர் அனுப்புகின்றேன், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், அவர் உங்களை அரவணைப்பார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்கின்றார். அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. எனவே சேர்ந்து அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. அக்கினிமயமே பரிசுத்த சேர்ந்து எரிதனலாய் இயேசுவே, இதோ இருக்கும் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதியும். நெருப்பு துண்டு வழியாக எவ்வாறு காத்து வந்தீரோ அதே போல இருக்கும் உடைய பிள்ளைகளை நெருப்பு துண்டு வழியாக காத்து வழியாக வேண்டுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் புதுமையில் அதிசயங்கள் நடக்காதா என்று பல்வேறு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த வழியாக பல்வேறு அற்புதங்களையும் அதிசயம் செய்த ஆண்டவர் இதோ இந்த நல்ல நாளில் இவருடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களும் அதிசயம் செய்ய சிறப்பாக வேண்டுகின்றேன். இதோ உங்களுடைய உள்ளம் பாழாய் போனது போல இதோ இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் பல்வேறு நபர்கள் நம்பி இருந்தேன், ஆனால் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய உள்ளம் பாழாய் போனது. அந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து போனாரோ மீண்டும் தன்னுடைய தந்தை மிக கரிசனையோடு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு அவரை ஏற்றுக்கொண்ட அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளம் எவ்வளவுதான் பாழாய் போனாலும் ஆண்டவர் உங்களை வெறுப்பதில்லை. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவிகளை வெறுப்பதில்லை. உங்கள் உள்ளத்தை ஆண்டவரிடம் கொடுங்கள், உங்கள் இதயத்தை ஆண்டவரிடம் கொடுங்கள், அவர் உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவார். எந்த உள்ளம் பாழாய் போனதையா புதிய இதயத்தையே என்னுள் மலர செய்யும். சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை தருகின்றேன், கல்லான இதயத்தை உங்களிடமிருந்து நான் அகற்றி விடுகின்றேன், சதையலான இதயத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்தில் அன்பு நிலைக்க வேண்டுமா? புதிய இதயத்தை நாம் ஆண்டவர் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் கரிசனை நிலைக்க வேண்டுமா? நம்முடைய குடும்பத்தில் இரக்கம் நிலைக்க வேண்டுமா? புதிய இதயத்தை நாம் ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுத்திருக்கிறார். பல்வேறு நிலைகளுடைய இதயம் பாழாய் போனாலும் ஆண்டவர் உடைய இதயத்தை புதிதாக மாற்றுகின்றார். நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி உண்டானது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் சந்தித்த பொழுது அங்கு மகிழ்ச்சி உண்டானது. அதே மகிழ்ச்சி உடைய வாழ்க்கையிலும் உடைய உள்ளத்திலும் இருக்க நாம் அனைவரும் தூய ஆவியானவரை வேண்டுவோம். அபிஷேக முத்திரையானவரே, தாட்சியா வாழ்ந்திடவே அன்பாள் வழி நடத்தும். அன்பாதவர்களே, இதோ திருவற்சாதன வழியாக, திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூசல் வழியாக தூய ஆவியானுடைய கனிகளையும் கொடைகளையும் நாம் பெற்றிருந்தோம். அத்தகைய கனிகளையும் கொடைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவருடைய முத்திரை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தில் உங்களை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களும் இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், இவள் தான் கிறிஸ்தவள், இவள் தான் கிறிஸ்தவன் என்று உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அதுக்கு தூய ஆவியானவர் முத்திரை உடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தூய ஆவியானவர் கனிகளையும் கொடைகளையும் உடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் ஆண்டவர் முன் வர வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நீங்கள் ஆணவத்தோடு செயல்படக்கூடாது. ஒரு பொருள் மேலே பருப்பதற்கு
தன்னை விட்டு அனைத்தையும் அது கீழே தள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி காண வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நீங்கள் தகர்க்க வேண்டும். பாதுகளே, தூய ஆவியானவர் இருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி அனைவரும் அக்கினி மடமே பரிசுத்த ஆவி எரிதலாய் எழும்பிடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியை எரிதலாய் எழுந்திடுவீர் அப்பா நிரப்பிடுவீர். அக்கினி நிரப்பிடுவீர் வல்லவரே நிரப்பிடுமே நல்லவரே நிரப்பிடுமே துயவரே நிரப்பிடுமே நல்லவரே நிரப்பிடுமே துயவரே நிரப்பிடுமே அப்பா நிரப்பிடுமே நல்லவரே நிரப்பிடுமே துயவரே நிரப்பிடுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனைத்து நாவுகளும் ஆண்டவருக்கு அறிக்கையிட ஆண்டவரை போற்றி புகழ அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு வாழும் ஆண்டவரே, எங்களோடு வாழும் ஆண்டவரே, எங்களோடு வாரும் ஆண்டவரே, எங்களோடு வாரும் ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை கேளும் ஆண்டவரே, எங்களது குறைகளை கேளும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதியும் பாதுவே. ஆண்டவரே. அனைவரும் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதங்களை கேட்போம். இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பல்வேறு நிலையில் நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் அதிகாரத்தோடு நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் பணபலத்தோடு இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய ஆசி இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. பல்வேறு நிலைகளில் நாம் இருந்தாலும், பல்வேறு தேவைகளோடு நாம் இங்கு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆசி நம்முடைய குடும்பங்கள் நிலைத்திருக்க, நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க, ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இங்கு நாம் வந்துள்ளோம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நம்ம ஆண்டவர் பல்வேறு தேவைகளோடு வந்திருப்பவர்களை அவர் வெறுங்கையாய் அனுப்பவில்லை. இதோ திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கின்றார், உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கண்ணீரோடு விதைப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கின்றார்கள். ஆண்டவர் முன்னில் நீங்கள் கண்ணீரோடு, கவலையோடு, துக்கங்களோடு, வேதனைகளோடு, பல்வேறு துன்பங்களோடு, இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத துன்பங்கள், கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் கண்ணோக்கின்றார். பொதுவாக நாம் ஆண்டவர் முன்னிலையில் உங்களுடைய கவலைகளை பெரிதாக எடுத்து உரைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆண்டவர் அந்த கவலையை விட பெரியவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பல்வேறு தருணங்கள்ல ஒரு சிறிய கல் இருக்கும். அந்த சிறிய கல்ல நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும்பொழுது அது நம்முடைய கண்ணை மறைக்கிறது. அதே சிறிய கல்லை நாம் தொலைவில் வைக்கும் பொழுது அது சிறியதாக தோன்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய கவலை, துக்கங்களை நாம் நம்முடைய முன்பாக கொண்டு வருகின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் முன்பாக கொண்டு வருகின்றோம். ஆண்டவரை நாம் பின்பாக தள்ளிவிடுகின்றோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய துன்பங்கள் வரும்பொழுதும், ஒரு சிறிய கவலைகள் வரும்பொழுதும் நாம் பயந்து போகின்றோம், திகழ்ந்து போகின்றோம். பல்வேறு நிலையில் சிலர்கள் இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள். இயேசு அவர்களை விட்டு போகும் பொழுது அவர்கள் பயந்து கதவுகளை மூடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கதவுகள் மூடுதல் என்பது யாரிடமே என்னிடம் வரக்கூடாது என்ற ஒரு மனநிலை. யோவா நற்செய்தி அதிகாரம் 15 சீடர்கள் பயந்து போய் கதவுகளை மூடி உள்ளறையில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக அவர்கள் கதவுகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள்?
ரோமையரசு தங்களை கொள்வார்கள் என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் அவர்கள் கதவுகளை மூடுகின்றார்கள். தங்களை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற ஒரு பயத்தில் அவர்கள் கதவுகளை மூடுகின்றார்கள். பல்வேறு தருணங்களில் நாமும் கதவுகளை மூடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். யாருமே என்னை பார்க்கக்கூடாது, யாரும் நான் செல்லக்கூடாது, என்னுடைய கவலையெல்லாம் நான் பூட்டி வைப்பேன் என்று நீங்கள் உங்களுடைய உள்ள அறையில் சென்று பூட்டி வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் ஆண்டவர் அன்று சீடர்கள் மத்தியில் பூட்டியிருந்த கதவுகள் மத்தியிலும் ஆண்டவர் அங்கு செல்கின்றார். அப்பொழுது கூறிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு அமைதியை உரித்தாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் பூட்டி வைத்திருக்கலாம். இதோ ஆண்டவருடைய உள்ளத்தில் வர தேவையில்லை என்று பல்வேறு தருணங்களை நீங்கள் நினைத்திருக்கலாம். நான் ஆண்டவரை நம்பியிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ள கதவை பூட்டி வைத்திருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்து அஞ்சாதே கலங்காதே என்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் உணர்ந்த மக்களாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அத்தகைய மகிழ்ச்சியோடு அனைவரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் மிக அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. ஆண்டவரையே நான் நம்பியிருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் புனித அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் வெறுமையைதான் காண்கின்றேன். நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் வருகின்றனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களோடும் பல்வேறு தேவைகளோடு நான் வந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்ற நிலையில் நாம் இருந்திருக்கலாம். அன்பிற்கு இப்படியாக இன்றைய முதல் வாசகத்தை நான் நற்கருணை ஆராதனைக்காக நான் எடுத்துக்கொள்கின்றேன். நற்செய்தி வாசகத்தில் அதை பிரசங்கமாக நான் கொடுக்க வினைகின்றேன். இந்த முதல் வாசகம் மிக அழகான ஒரு வாசகம். திருத்துதர் பணிகள் 16 புனித பவுலையும் சீலாவையும் ரோமியர்கள் அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். இயேசுவையே நம்பியிருந்த ஒரு நபர், இயேசுவிற்காக மனமாற்றம் அடைவதற்கு முன்பாக கிறிஸ்துவர்களை கொள்ள வினைந்த ஒரு நபர் மனமாற்றம் அடைந்து இயேசு நற்செய்தியை பறைசாற்ற வினைந்த ஒரு நபர் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவே நம்பியிருந்த அந்த நபர் எவ்வாறு வேதனைப்படும் பொழுது நாம் தகர்ந்து போகின்றோமோ அதே போன்று அவர் இல்லை. மாறாக அவர் ஆண்டவரிடம் மிகுதியாக ஜெபிக்கின்றார். இந்த முதல் வாசகம் திருத்துதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 21 முதல் உள்ள வசனங்கள். அதற்கு முன்பாக எதற்காக ரோமைய அரசு, எதற்காக ரோமியர்கள் அவர்களை அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, 16 அதிகாரம் 16 இறை வார்த்தை 16 மிக அழகாக சொல்கின்றார்கள். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு சூனியக்காரர் ஒருவர் இருக்கிறார். அந்த சூனியக்காரர் வழியாக ஒருவர் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் பவுலையும் சீலாவையும் பார்த்து, இவர்கள் ஆண்டவருக்கு அற்பமானவர்கள், ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணமானவர்கள், நற்செய்தியை அறிவிக்கும் மக்கள் என்று அந்த தீய ஆவி பிடித்த நபர் சொல்லும் பொழுது பவுல் எரிச்சல் அடைகின்றார். அப்பொழுது பவுல் அந்த தீய ஆவியை
அவரிடமிருந்து ஓட்டுகின்றார். அந்த நபர்கள் என்ன செய்தார்கள்? இப்படியே இவர் செய்தால் நம்முடைய வருமானத்தில் இவர்கள் கை வைத்து விடுவார்கள். நாம இதை வைத்து வருமானம் சம்பாதிக்க முடியாது, நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற தன்னலத்தோடு அடுத்தவரை அடிமை செய்து வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அங்கு பவுலும் சீலாவும் அவர்களை கடிந்து கொண்டு தீய ஆவியை அங்கிருந்து ஓட்டுகின்றார்கள். அதே போன்று அவர்கள் பொய்க்குற்றம் சாட்டுகின்றார்கள். தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ரோமை அரசுக்காக இவர்கள் எதிராக பேச போகிறார்கள், ரோமை அரசுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அவர்களை தீய எண்ணத்தோடு அவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்துகின்றார்கள். இதற்காக தான் அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூய்மையாக வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை நாம் அடைய நேரிடும். அதற்கு இன்றைய புனித பவுல் சீலாவும் சாட்சிகளாக விளங்குகின்றார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் நேர்மையோடு வாழும் பொழுது உங்களை பல்வேறு நபர்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தீமை என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் உங்களை முதலில் வெறுப்பார்கள். இப்படியாக அவர்கள் ஆண்டவரோடு இருந்த நிலையில் அவர்களை ரோமையர்கள் என்ன பண்ணாங்க? அடிச்சு துன்புறுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மிக அழகாக திருப்பாடல் 34:18 மிக அழகாக சொல்கின்றார், உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நம் ஆண்டவர் ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார். நான் ஆண்டவரையே நம்பி இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்ற நிலையில் நாம் இருக்கக்கூடாது. உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார், அவர் நமக்கு கரிசனையின் தேவனாக இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நம் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். நீங்கள் என்னையே நம்பி இருந்தீர்கள், ஆனால் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆறுதல் கூறுகின்றார். இரண்டாவதாக, நம் ஆண்டவர் விடுதலையின் தேவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு நிலையில் இருந்த பொழுதும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் விடுதலை தரமாட்டாரா? இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா? என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் விடுதலை அடைய மாட்டேனா என்று பல்வேறு நிலையில் நாம் இருந்திருக்கலாம். அதே நிலையில்தான் இன்றைய பவுலும் சீலாவும் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் சிறைச்சாலையில உட்புறத்தில் சிறைச்சாலை ஒன்று இருக்கிறது, அதற்கு உட்புறம் ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அங்கு அவர்களை சிறையில் அடைக்கின்றார்கள். சிறையில் அடைக்கும் பொழுது மிக கவனத்தோடு அங்கு காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி போடுகின்றார்கள். இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு சாத்தானுடைய தீய சக்திகளால் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், உடைய வாழ்க்கை பல்வேறு நிலைகள் கட்டப்பட்டிருந்தாலும், நீங்கள் முன்னேற முடியாமல் பல்வேறு நபர்கள் தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்தெறிகின்றார். அதாவது மிக அழகாக எசையா 58:6 கொடுமை தலைகளை அவிப்பதும் நுகத்தின் பிணியிலால் அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய அனுப்பவும் ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் என்று மிக அழகாக எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சிறைச்சாலை ஜெபிக்கும் போது சிறைச்சாலை அவிழ்ந்து உடைந்து எரியப்பட்டது. மூன்றாவதாக, நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கும் தேவனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். நான் ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், கேட்காமலே அவர் இருக்கிறார். பல்வேறு தருணங்கள்ல நாமளும் ஆண்டவரை மறுதலிக்கும் வாழ்ப்பு உள்ளது. ஆண்டவருக்கு கண் இல்லையா காது இல்லையா என்று கேட்கக்கூடிய மக்கள் நம்முடைய கிறிஸ்துவத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, புனித பவுலும் சீலாவும் அவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த நிலையில் இருக்கின்றார். இருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவருக்கு
புகழ்ச்சி பாடலை பாடிக்கொண்டு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வேண்டும் பொழுது ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார். யாக்கோபு புத்தகத்தில் அதிகாரம் 5:13 உங்களில் யாரேனும் துன்புறுத்தப்பட்டால் இறைவனிடம் வேண்டுங்கள். அன்பானவர்களே, பல்வேறு நபர்களில் உங்களை துன்புறுத்தலாம். உங்களுடைய குடும்பங்களே உங்களுக்கு எதிராக எழலாம். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு எதிராகவே அவர்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றார். உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் செவி கொடுக்கின்றார். நம் ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கும் ஆண்டவராக இருக்கின்றார். அதுதான் மிக அழகாக இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்கின்றார். உடைய துக்கங்களை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். உடைய கவலைகளை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அன்று பவுலும் சீலாவும் இறைவனை வேண்டும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்க்கின்றார். அதுதான் உடைய மிக அழகாக ஒரு புனித சொல்வார், ஜெபிக்கும் மனமில்லாத ஒரு மக்கள் வேறில்லாத மரத்திற்கு சமமாவார்கள். புனித ஜான் மரி வியானி மிக அழகாக சொல்கின்றார், ஜெபிக்கும் மனமில்லாத ஒரு நபர் வேறில்லாத மரத்திற்கு சமம். ஒரு மரம் வேறு இருந்தால் தான் இந்த பூமியில நிற்க முடியும். அதே போன்று இந்த உலகத்தில் இந்த மன்னக வாழ்வில் நாம் வாழ்வதற்கு ஜெபம் ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார், மாறாக தடை செய்யாமல் இருக்க மாட்டார், மாறாக அதை அவர் தந்து விடுவார். அவர் காலம் தாய்த்தலால், ஆனால் அதனை அவர் தராமல் இருக்க மாட்டார். உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். அன்று சிறைச்சாலையில் இருந்த பவுலுடைய வாழ்க்கையில, சீலாவுடைய வாழ்க்கையில இறைவனிடம் புகழ்ந்து வேண்டினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டுக்களை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். அந்த விலங்கினை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். என்று நீங்களும் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறுதியாக ஆண்டவர் மீட்பின் தேவனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழும் பொழுது உங்கள் வழியாக ஆண்டவர் மீட்படைய செய்வார். நான் என் குடும்பத்தில் நல்ல ஒரு தந்தையாகவும் நல்ல ஒரு தாயாகவும் நல்ல ஒரு பிள்ளையாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் பல்வேறு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நான் ஜெபிக்கும் ஜெபங்கள் அனைத்தும் வீணா போகிறது. ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதில்லை என்று நீங்கள் தனியாக நினைத்து கொண்டிருக்கலாம். அன்று புனித அகஸ்டினாருடைய தாய் மோனிகா அம்மா மிக கவலையோடு வேதனையோடு ஆண்டவரிடம் அவர் வேண்டுகின்றார். அப்பொழுது புனித அகஸ்டினார் மனம் மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று புனித பவுலும் சீலாவும் இறைவனிடம் வேண்டும் பொழுது அங்கிருக்கும் நபர்கள் மனம் மாறுகின்றார்கள், மீட்படைகின்றார்கள். அவர்கள் பவுலும் சீலாவும் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்று எண்ணும் பொழுது நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருங்கள், நீங்கள் மீட்படைவீர்கள். அப்பொழுது அவன் கேட்கும் பொழுது நாங்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்படைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அன்று பவுலும் சீலாவுக்கும் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடவில்லை. அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். என்னால் ஒரு உயிர் போகக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் சிறையிலிருந்து சென்றால் அவர்களை நிச்சயமாக கொன்று போடுவார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் புனித பவுலும் சீலாவும் அங்கிருந்து அவர்கள் ஓடவில்லை, மாறாக இறைவனிடம் வேண்டும் பொழுது அங்கிருக்கும் சிறையில் இருந்த வேலை செய்ய அனைவரும் மனம் மாறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு கவலையோடும் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், இவ்வாழ்க்கையில் யாரும் என்னோடு இருக்க மாட்டார்கள் என்ற வேதனையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். அனைவரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் விடுதலின் தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் உயிர்ப்பின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் மீட்பின் தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ
அத்தகைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இந்த இறை பிரசன்னமாக வெளிக்கொணர்கின்றார். உங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன், உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கின்றேன், உடைய ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த 3 உன்னதமான உடனிருப்பை இன்று கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கவலைப்படாதே மகனே மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகின்றார். நம்முடைய கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். சிட்டுக்குருவியை விட நீங்கள் மேலாளர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த சிட்டுக்குருவியை ஆண்டவர் காப்பது போல அதற்கு மேலாக நம்மை காப்பார். அதற்கெல்லாம் உங்களுடைய கவலையை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். இந்த பாடலை இணைந்து அனைவரும் சேர்ந்து மிக தெய்வீக தன்மையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். கண்களை மூடுவோம். நாங்கள் பாட மீண்டும் திரும்பி பாடுங்கள். நம்மை தேற்றும் ஆண்டவர், நம்மோடு பயணிக்கும் ஆண்டவர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. அனைவரும் சேர்ந்து கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. கவலையோடு வந்து ஆசீர்வதியும், கவலைப்படாதே, எங்களோடு இருக்கிறேன் நாங்கள் நம்புகின்றோம். கவலைப்படாதே. மீண்டும் ஒரு முறை, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பல்வேறு கவலையோடு இருந்திருப்பார்கள், பல்வேறு துக்கங்களோடு அவர்கள் இருந்திருப்பார்கள், பல்வேறு கண்ணீரோடு அவர்கள் இருந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் நான் என்ன செய்தேன், நற்செய்திதான் புரிந்தேன், எதற்காக எனக்கு இந்த சிறைச்சாலை என்று ஆண்டவரை அவர்கள் ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக ஆண்டவரை அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள், ஆண்டவரை அவர் பெருமைப்படுத்தினார்கள். ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கை முழுவதாக, வாழ்க்கையின் மூலமாக அதை முழுமையாக அவர்கள் பிரிந்து வைத்தார்கள். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. நிச்சயமாக பிள்ளைகளே, உன்னை ஏற்றும் ஆண்டவர் இதோ உங்களோடு இருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன் என்று தன்னை முழுமையாக வெளிப்படுத்த ஆண்டவர், உங்களை விசாரிக்கும் ஆண்டவர். இதோ மகளே, நீ எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பாவனையை நீ விட்டு விடுகிறீர்கள் என்று ஆண்டவர். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர், உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும்
நேசிக்கும். இதோ இந்த உலகில் உள்ள தவறுகள் அனைவரும் நம்மை வெறுத்து ஒதுக்கிறார். இதோ நான் அவரை மலை போல நம்பியிருந்தேன், ஆனால் அவர் என்னை கைவிட்டு விட்டார். அன்பானவர்களே, பல்வேறு நிலையில் பவுலும் சீலாவும் இயேசுடைய போதனை போதித்த பொழுது பல்வேறு நபர்கள் அவரோடு இருந்தார்கள். ஆனால் சிறை பிடிக்கும் பொழுது அனைவரும் அவர்கள் ஓடி இருக்கலாம். இயேசுவிற்காக தன் உயிரை கொடுக்க பவுலும் மிக அழகாக அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இதோ வானத்து பறவைகளை பாருங்கள், மிக மகிழ்ச்சியோடு அவை இருக்கிறது. அடுத்த நாளைக்கு அது கவலை கொள்வதில்லை. நாளை என்ன நடக்குமே என்று அது துக்கம் கொண்டாடவில்லை. அன்பானவர்களே, உடைய கவலை எல்லாம் ஆண்டவர் விட்டு விடுங்கள். நாளையை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நாளை நடைபெற நாளை ஒரு வழி பிறக்கும். இன்று இந்த நாளை நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். இந்த நிமிடத்தை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளி வாழ இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நீங்கள் நான் நன்றி கூறுங்கள். நன்றி. காக்கைகளை போஜிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் பூக்கள் எவ்வாறு மனம் வீசுகின்றதோ அதே போன்று ஆண்டவர் வாழ்க்கையில் அன்பு என்று மனம் வீசுகிறார், மன்னிப்பு என்று ஒரு மனத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் இருக்கிறேன் என்று ஒரு இடத்தை ஆண்டவர் வீசிக் கொண்டிருக்கிறார். மனம் வீசாத பூ வீண் என்று நாம் சொல்கிறோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் வீசும் ஒரு பூவாக நாம் வாழ வேண்டும். நாம் அடுத்தவருக்கு அன்பை கொடுக்கும் ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். அடுத்தவருக்கு நாம் கரிசனை கொடுக்கும் ஒரு மக்களாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இந்த பூவை போன்று வாசம் கொடுக்கும் ஒரு பிள்ளைகளாகவும் தந்தையாகவும் தாயாகவும் மகனாகவும் மகளாகவும் நாம் வாழ வேண்டும். ஒரு பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பூ வீசும் ஒரு மனமாகவும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் பூ வீசும் மனவீசும் ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும். பல்வேறு தருணங்களில் நாம் மனம் வீச நாம் பின்னு வாங்குகின்றோம், மனம் வீச நாம் தழங்குகின்றோம். என்றால் நம்முடைய பாவம் நம்முடைய மனதை அது குறைக்கின்றது. அன்பானவர்களே, உங்களுக்கு கவலை எல்லாம் ஆண விட்டு விடுங்கள். ஆண்டவர் மகனே மகளே என்று அவர் தோக்குகின்றார். உயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன்பாரம் சிலுவையில் சுமந்தாரே. அன்பானவர்களே, உயரமெல்லாம் ஆடுகள் நிறைவாழ்வு பொருட்டு நான் இங்கு வந்தேன். என் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க நான் வந்தேன் என்று ஆண்டவர் மிக அழகாக நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொடுத்தார்கள். ஆண்டவர் முழுமையான ஒரு உன்னதமான இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பலியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். சிலுவையில் கையை வைத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு, மேலான அன்பு இந்த உலகத்தில் உண்டா என்று கேட்ட ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்த நாள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் இங்கு வழிநடத்துகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரை உற்று நோக்குவோம். பல்வேறு கவலைகள் நம்ம மத்தியில் இருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை தேற்றுகின்றார். அன்று ஆண்டவருடைய முன்னிலையில்
தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று பர்த்தலேமியு அழுது புலம்பி கேட்டார். ஆண்டவரே, நான் செல்வதற்கு முன்பாக பல்வேறு நபர்கள் சென்று அந்த குளத்தில் அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் சுகம் பெறுகின்றார்கள். அன்பானவர்களே, பர்த்தலேமியை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், எழுந்து நட, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லும் பொழுது பர்த்தலேமி மகிழ்ச்சியோடு எழுந்து தன்னுடைய படுக்கையை தூக்கிக் கொண்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். ஆண்டவரை முழுமையாக பெற்ற பேதுரு வாழ்வில் பொன்னோ பொருளோ இடமில்லை. இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஆலயத்தில் முழுமையாக ஓடி விளையாடி ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிக்க தொடங்கினார். பல்வேறு நபர்களுக்கு ஆண்டவரை பற்றி அவர் எடுத்து கூறினார். உலகத்தில் உங்களிடம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டவர் நம் ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் வேண்டாலும் சாதிக்க முடியும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பேதுரு வாழ்வில் ஆண்டவரை விட்டு வாசு வாக்கினர் இருந்தாலும் புதிய மன்னக உங்களுடைய கண்ணீர் எல்லாம் சொல்கின்றார். அது இந்த நற்கருணை ஆண்டவர் தான் என்று புனித ஜான் மரி வியானி சொல்கின்றார். ஆனால் வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தியை இந்த வார்த்தை வழியாக இந்த வாழ்வாகி இந்த அப்பத்தின் வடிவில் இந்த நம்மோடு விட்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நற்கருணை ஆண்டவர் பல்வேறு புதுமைகள் அதிசயங்கள் செய்திருக்கின்றார் அவர் வழியாக. அதே போன்று புனித பாசி மரியா மார்த்தா என்ற ஒரு புனிதர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை, நற்கருணை மீதும் அன்னை மரியா மீதும் மிகுந்த வாஞ்சை ஆவல் அன்பு கொண்டிருந்த ஒரு புனிதை, தன்னுடைய வாழ்வில் நற்கருணை ஆண்டவரை மிக அன்பு செய்த ஒரு புனிதை. அவர் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். நற்கருணை வழியாக நமது இதயத்தில் எழுந்து வருகின்ற ஆண்டவர் யார் என்று நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமது இதயம் தூய நிலையில் அங்கு காத்திருக்கும். தன்னுடைய நாட்கள் முழுவதும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் அவள் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருப்பாளாம். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து புனித பாசி அவருடைய இதயத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த புனிதையிடம் ஆண்டவர் சொல்கின்றார், இதோ உன்னுடைய இதயம் கரைப்படைந்த அழுக்கு நிறைந்த இதயமாக இருக்கிறது. இதை நான் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஜெபம் செய்யும் பொழுதும், நீ உண்மையாக பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுதும் இதை நான் மீண்டும் உனக்கு கொடுக்கின்றேன் என்று. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த புனிதை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து தினந்தோறும் நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவாளாம். மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து, நான் இப்பொழுது உன்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தினேன். ஏனென்றால் தன்னுடைய தந்தைக்காக இந்த புனிதை வேண்டும் பொழுது மிக வாஞ்சையோடு வேண்டினாளாம். தன்னுடைய தந்தை இறந்த போதும் மிக பக்தியோடும் பரிசுத்த வாழ்வோடும் வாழ்ந்த இந்த புனிதை ஆண்டவர் முன்னிலையில் பேறு பெற்றவளாக திகழ்ந்தாள். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் புதுமைகளை காண நம்முடைய இதயத்தை நாம் கொடுப்போம்.
புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நம்முடைய வாழ்வில் சுவைப்போம். அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு கீதத்தை பாடுவோம். மாண்புயர்வு அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீப்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடலிடவே எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துழ்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உனை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே.